வணக்கம். ட்ரிபிள் ஜோதிராஜன். இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு, யாருக்கெல்லாம் இள வயதில் திருமணம் நடக்கும். இதுதான் நம்ம டாபிக். ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் அப்படி பதிவுலாம் வரிசையாக வரும். பார்த்து பயணம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வலர்கள் 978250 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி 1 இயர் கோர்ஸ் பிஎஸ்எஸ் சேனலுக்கு மட்டும் அப்ரோடு. அதோடு சேர்ந்து டிப்ளமா இன் அக்குபஞ்சர் அண்ட் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ் நடக்குது. இயற்கை பிரபஞ்சம் அனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் இந்த வகுப்பில் சேர்ந்து பயனடையலாம். அட்மிஷன் நடைபெறுகிறது. வாங்க படிக்கலாம். இப்போ நம்ம தலைப்புக்குள்ள போகலாம். யாருக்கெல்லாம் இளம் வயதில் திருமணம் நடக்கும், இதுதான் நம்ம டாபிக். பிறப்பு ஜாதகத்தில் திருமண வீட்டை எந்த விதமான பாவ கிரகங்களும் பார்க்காமல், பிறப்பு ஜாதகத்தில் திருமண வீட்டை 7ஆம் வீடு இருக்கு இல்லையா, எந்த பாவ கிரகங்களும் பார்க்காமல் இருக்கணும். ஒரு நபருக்கு ஜாதக ரீதியாக எப்போது திருமணம் நடக்கும் என்பதை கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சி, ஜனனகால ஜாதகப்படி கலத்திரஸ்தானம் அதாவது 7ஆம் இடம் எப்படி இருக்கிறது மற்றும் சாதகமான திசாபுத்தி நடக்கிறதா என்று 3 விஷயங்களின் அடிப்படையில் தெரிந்து கொள்ள முடியும். அதாவது ஒருத்தருக்கு பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இளவயதில் கல்யாணம் நடக்கும், வேமா கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கோச்சாரப்படி கிரகங்களின் பெயர்ச்சி, ஜனகால ஜாதகப்படி கலஸ்தரஸ்தானம் அதாவது 7ஆம் இடம் எப்படி இருக்கிறது என்பது மற்றும் தசாரதியான சாதகமான திசாபுத்தி நடக்கிறதா என்ற 3 அடிப்படையில் தான் தெரிந்து கொள்ள முடியும். திருமணம் தாமதமாவதற்கு ஜாதகத்தில் இருக்கும் ஒரு சில தோஷங்களும் காரணமாக இருக்கலாம். உதாரணமாக 7ஆம் வீட்டில் செவ்வாய் அல்லது சனி அல்லது பாவ கிரகங்கள் இருக்கும்போது திருமணம் தாமதமாகும். 7ஆம் வீட்டில் செவ்வாய் சனி பாவ கிரகங்கள் இருக்கும் பொழுது திருமணம் தாமதமாகும். இதே போல இளம் வயதிலேயே சிலருக்கு திருமணம் நடந்துவிடும். ஜாதக ரீதியாக இவ்வாறு இளம் வயதிலேயே திருமணம் யாருக்கெல்லாம் நடக்கும் என பார்த்தோமேயானால், 7ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி அல்லது உச்சம், 7ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் இவர்களுக்கு இளம் வயதில் திருமணம் நடந்துவிடும். பிறப்பு ஜாதகத்தில் திருமண வீட்டை எந்த விதமான பாவ கிரகங்களும் பார்க்காமல் சம்பந்தப்படாமல் இருந்தால் இள வயதில் திருமணம் இல்லையா, பாவ கிரகங்கள் பார்க்காமல் இருந்தால், சூரியன் கேது சனி செவ்வாய் ஆகிய 4 கிரகங்களும் 7ஆம் வீட்டோடு எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருந்தால் 20களின் தொடக்கத்தில், அதாவது 20னா 21 22 23 அந்த ரேஞ்சிலேயே கல்யாணம் நடந்துடும், திருமணம் நடக்கும். அடுத்து ஜாதகப்படி 5ஆம் வீடு 7ஆம் வீடு 9ஆம் வீடு ஆகிய 3 வீடுகளும் அல்லது அதில் உள்ள கிரகங்களும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டிருந்தால் இளம் வயதில் திருமணம். 5 7 9 வீடுகள் இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கு தொடர்பு இருந்தால் இரவில் திருமணம். திருமணம் நடப்பதற்கு ஜாதகரின் கலஸ்தஸ்தானம் என்று கூறப்படும் 7ஆம் இடத்திற்கு எந்தவித தோஷமும் பாவிகளின் பார்வையும் இல்லாமல் இருக்க வேண்டும். ஓகே, இப்போ இளவயது திருமணத்தை குறிக்கும் கிரகங்கள் என்று பார்த்தமையானால், இளவயது திருமணம் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கும் 2 முதன்மை கிரகங்கள் சுக்கிரன் மற்றும் புதன். அடுத்து 2வது கேட்டரில் வர்றது குரு மற்றும் சந்திரன். ஓகேவா? இப்போ 22 23 வயதுலலாம் கல்யாணம் நடக்கும் இல்லையா, திருமணம் நடக்க காரணமாக இருக்கும் சுக்கிரன் புதன். அசுரகுருவான சுக்கிரன் வாழ்வின் அனைத்து போகங்களுக்கும் காரகனாக திகழ்கிறார். அது மட்டுமின்றி ஒரு நபரின் திருமணத்திற்கும் முக்கிய கிரகமாக சுக்கிரன் தான். ஜாதகத்தில் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து இருந்தாலே அல்லது 7ஆம் இடத்தை தொடர்பு கொண்டிருந்தாலே ஜாதகருக்கு இளம் வயதிலே திருமணம் நடந்துவிடும். இல்லையா, 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால், தொடர்பு இருந்தால் விரைவிலே திருமணம். உதாரணமாக நீங்கள் மேஷம் லக்னமாக இருந்து உங்கள் 7ஆம் வீடு துலாம் ராசி வரும். துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருக்கும்போது இளம் வயதிலேயே திருமணம் நடந்துவிடும். அது மட்டுமின்றி எந்த லக்னத்தில் சுக்கிரன் இருந்தாலும் நேரடியாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். எனவே லக்னத்தில் சுக்கிரன் இருப்பவர்களுக்கும் விரைவில் திருமணம் நடக்கும். ஆனால் கலத்திர தோஷம் எனவும் கூறுவர். ஆகவே கொஞ்சம் பொறுமை சகிப்புத்தன்மையோடு குடும்பம் நடத்த வேண்டும் என்பதையும் மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது புதன் கிரகம். 9 கிரகங்களிலேயே இளைய கிரகம் புதன் கிரகம் இருக்கு இல்லையா, 9 கிரகங்களிலேயே இளைய கிரகம் புதன் தான். அறிவு, கணக்கு, நிர்வாகம் என்று பல விஷயங்களுக்கு காரணமாக இருக்கும் புதன் இளம் வயதில் திருமணம் நடப்பதற்கும் காரணமாக இருக்கிறது. மேலே கூறியது போல 7ஆம் வீட்டில் புதன் தொடர்பு கொண்டிருந்தாலும் அல்லது 7ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தாலும் ஜாதகருக்கு இளம் வயதில் திருமணம் நடைபெறும். அது மட்டுமின்றி ஜாதகரின் கணவர் அல்லது மனைவி இளமையான தோற்றம் கொண்டவராகவும் இருப்பார். புதன்
7ஆம் வீட்டில் இருந்தாலோ 7ல் தொடர்பு உண்டாவோ அந்த கணவன் மனைவி இளமையான தோற்றமாக அழகாக இருப்பார்கள். அடுத்து 24லிருந்து 27 வயதிற்குள் திருமணம் நடக்கும். யாருக்கு அப்படின்னு பார்த்தா குரு மற்றும் சந்திரன் இவங்க தான் அதுக்கு 24லேருந்து 27க்குள்ள கல்யாணம் முடிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறவங்க. மற்ற கிரகங்களைப் போல இல்லாமல் குருவுக்கு 4 விதமான பார்வைகள் உள்ளன. குரு எந்த வீட்டில் இருந்தாலும் அமர்ந்திருக்கும் ராசியிலிருந்து 2, 5, 7, 9 2, 5, 7, 9 என்று 4 வீடுகளையும் குரு பார்க்கிறார். எனவே குரு எங்கு அமர்ந்தாலும் உங்கள் ஜாதகப்படி 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். பார்க்கும்போது 23 வயதிலிருந்து அதிகபட்சமாக 27 வயதுக்குள் திருமணம் நடைபெற்றுவிடும். அது மட்டுமின்றி குரு லக்னத்தில் இருந்தால் நேரடியாக 7ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போதும் விரைவில் திருமணம் நடைபெறும். அல்லது 7ஆம் வீட்டு அதிபதியாக குரு ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அப்போதும் விரைவில் திருமணம் நடைபெறும். பார்த்தீங்களா? அப்போ குரு 2, 5, 7, 9 பார்க்கும்போது 7ஆம் வீட்டை பார்த்தால் 7ஆம் வீட்டு அதிபதி குருவாக ஆட்சி உச்சம் பெற்றால், அடுத்து சந்திரன் மற்ற கிரகங்களைப் போலவே சந்திரன் 7ஆம் இடத்தில் இருந்தாலோ அல்லது 7ஆம் வீட்டை பார்த்தாலோ இளமையில் திருமணம் நடைபெறும். மேற்கூறிய கிரகங்கள் ஜாதகத்தில் சுப பார்வை பெற வேண்டும். பாவ கிரகங்களுடன் சேர்ந்து இருந்தாலோ அல்லது பாவ கிரகங்களின் பார்வை 7ஆம் வீட்டை பாதித்திருந்தாலோ இளம் வயது திருமணம் நடைபெறாது. உதாரணமாக லக்னத்தில் சுக்கிரன் இருந்து 7ஆம் வீட்டில் சனி இருக்கும்போது சனியால் திருமணம் தாமதமாகும். இதையும் நினைவில் கொள்ள வேண்டும். தங்கள் ஜாதகங்களில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்று பார்த்து இவர்களுக்கு இளவயதில் திருமணம் நடைபெறும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அனைவரும் பார்த்து பயனடைங்கள். ஆரோக்கியமாக இருங்கள், ஆனந்தமாக வாழுங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.